சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ் பால். பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படங்கள் இல்லாதது தமிழ் பால். நன்மை முழுமை. தாவேகவுடனான கூட்டணி குறித்த கேள்விக்கு முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வமும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனும் அளித்துள்ள பதில் தமிழகத்தில் தாவேக தலைமையில் புதிய கூட்டணி அமைவதற்கான வாய்ப்பை மேலும் உறுதி செய்திருக்கிறது. இதுகுறித்த தகவல்களை இன்றைய பெருஞ்செய்தியில் பார்க்கலாம். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில் இடம் கிடைக்காத அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் டிடிவி தினகரன் தலைமையில் தனி கூட்டணி அமைத்து போட்டியிட்டது. 2024 மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக விலகியதால் தினகரனின் அமமுகவும் பன்னீர்செல்வத்தின் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவும் பாஜக கூட்டணியில் இணைந்தன. இப்போது மீண்டும் பாஜக அதிமுக கூட்டணி உருவானதாலும் பழனிசாமியின் நெருக்கடி காரணமாகவும் பன்னீர்செல்வத்தையும் தினகரனையும் பாஜக தலைமை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது. இருப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய சூழலில் இருக்கும் பன்னீர்செல்வம் அணி 2026 தேர்தலில் ஒரு முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. தன் பலத்தை நிரூபிப்பதற்காக மதுரையில் மாநாடு நடத்த திட்டமிட்டிருந்த பன்னீர்செல்வம் அதனை திடீரென ஒத்திவைத்த நிலையில் தொண்டர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக புதிய காயை நகர்த்தியிருக்கிறார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயுடன் கூட்டணி அமைப்பது குறித்த கேள்விக்கு அரசியலில் எதுவும் நடக்கலாம் என்று சமிக்ஞை கொடுத்திருக்கிறார் பன்னீர்செல்வம். தமிழக வெற்றி கழகத்துடன் பேச்சுவார்த்தை அவர் ஒரு அரசியல் இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறார். தேர்தலை நின்று வென்று அவர் எப்படி தங்கள் நடைமுறையை, இலக்கை, நடைப்பயணத்தை எப்படி செலுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை பார்த்தான் அவருடைய கணிப்புகளை நான் சொல்ல முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிலையில் அவர் இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம். மூத்த முதலமைச்சராக இருந்திருக்கீங்க, மூத்த அரசியல் கட்சியினர் இணைந்து பணியாற்ற வாய்ப்பு இருக்கா? பேச்சுவார்த்தை இல்ல யாருமே இதுவரை என்னுடன் பேசவில்லை. அதன் எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம் என்று சொல்லிவிட்டேனே. ஏற்கனவே பாஜகவின் பாராமுகம் குறித்து பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக கருத்து சொன்ன டிடிவி தினகரனும் விஜய் தலைமையில் புதிய கூட்டணி அமையும் என்று கூறியிருந்தார். இப்போது டிசம்பரில் எந்த கூட்டணி, எத்தனை சீட்டுகளில் போட்டி என்று சொல்வோம் என அவர் அறிவித்திருப்பதன் பின்னணியில் பல கணக்குகள் இருப்பதாக சொல்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். 24 பாராளுமன்ற தேர்தலில் மாண்புமிகு மோடி அவர்கள் 3வது முறையாக இந்தியாவின் பிரதமராக வருவதுதான் நாட்டுக்கு நல்லது, பாதுகாப்பிற்கு நல்லது, இந்தியாவின் வளர்ச்சிக்கு நல்லது என்கிற அடிப்படையில் எந்தவித நிபந்தனைமற்ற ஆதரவை, அதாவது அன்கண்டிஷனல் சப்போர்ட்டை நாங்கள் கொடுத்தோம். 26 சட்டமன்ற பொதுத் தேர்தல் என்பது வேறு. அதில் எங்கள் நிலைப்பாடை நீங்கள் பொறுத்திருங்கள். டிசம்பர் மாதத்தில் உறுதியாக உங்களுக்கு தெரிய வரும். தென் தமிழகத்தில் இன்னமும் செல்வாக்கை தக்க வைத்திருக்கும் பன்னீர்செல்வமும் டிடிவி தினகரனும் ஒரே நேரத்தில் தாவேக பக்கம் நகர்ந்தால் தங்கள் அணி மேலும் பலவீனப்பட்டுவிடும் என்று பாஜக நினைப்பது மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனின் கருத்துக்கள் வாயிலாக வெளிப்படுகிறது. இதுவரையில் இவ்விரு கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தாத தாவேக தரப்பு விஜயின் சுற்றுப்பயணத்துக்கு முன் அதற்கான வேலைகளில் இறங்கக்கூடும் என்று தகவல் வெளியாகி இருப்பதால் தமிழக அரசியல் களம் சூடு பிடித்திருக்கிறது. புதிய தலைமுறைக்காக பிரியா ராஜேந்திரன். சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ் பால். பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படங்கள் இல்லாதது தமிழ் பால். நன்மை முழுமை.